வயிற்று பழப்புக்காக பண்றோம். எங்களால் முடிஞ்சது வயிற்று, உங்களால் முடிஞ்சது உப்போ புளியோ, உங்களால் முடிஞ்சது செய்யுங்கம்மா. இன்னும் நல்லா அடிங்கக்கா. என்னங்க எங்க வகுத்து பொழப்புக்காக வந்திருக்கோம். ஒருத்த கூட 4 ரூபா 50 பைசா போடுறாங்க. என்ன 2 ரூபா வச்சல ஜாக்கெட்டுக்குள்ள அடிங்க. அவர் யாரும் உங்க புருஷனா? ஐயா சாமி, ஊராட்சி மன்ற தலைவர் முனியசாமி அவங்க குடும்பத்தை நம்பித்தே வந்திருக்கிறோம். ஐயா கீழே காசு போட்டீங்க. செய்யுங்கம்மா. அம்மா தம்பி அடி பழம் அவளை எப்படி அடிக்கிறது காமி. போடு. நம்பி வந்து நம்ம இன்னைக்கு பிள்ளை உண்டியெல்லாம் பண்ணியா கிடக்க போகுது. வயிற்று பொழப்புக்காகத்தான் வந்திருக்கிறோம். ஆமா 4 பேரை நம்பி வந்திருக்கிறோம். என்ன செய்யறது?
இந்த தொழில் பண்ண எந்த தொழில் பண்றவங்களும் எல்லாத்தையுமே நினைக்க கூடாது. உண்மை. இது அவங்க ஆண்டவன் அவங்களுக்கு கொடுத்ததுங்க. செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம். நம்மளுக்கு நாடோடியா தான் தெரியணும். ஆமா. ஊர்ல வாங்கி சாப்பிட்டாதான் நம்மளுக்கு வயிறு நிறையும். நம்ம பிள்ளை குட்டி எல்லாம் காப்பாத்தணும். போடு 3 பேருக்கு சேத்தாப்புல போடு. நீங்களா ஏதாவது பிச்சை போடுறீங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஊரு கட்டுப்பாடு. அட போது நிறுத்தி. அண்ணே சூர்யா அண்ணே நல்லா அடிக்கலண்ணே. அண்ணே இதுல குடுனே. போக முடி. அண்ணே அடினே அண்ணே அண்ணே வாய் போலத்தோடயா இருக்கானே. யாராவது 150 கொடுங்களேன் நிப்பாட்டுவாப்ல. யா வயிற்று பழப்புக்காக செய்றேன். உங்களுக்கு கிண்டலா தெரியுது போல. இங்க இரு. அது யார் உன் பொண்டாட்டியா? ஆமா. பொண்டாட்டி அடிக்க. உங்க பொண்டாட்டி தான் அடிக்கிற, நீங்க அடிக்கிறது இல்ல. அவ தோல் அடிக்க, நான் மேல அடிக்க. ஏதா அவ தோல் அடிக்க. அவன் பிரச்சனை. கையில அவ தோல் அடிக்க. நீங்க கீழ அடிக்கிறீங்க, நான் மேல அடிக்க. இப்ப காட்டு கையை காட்டு. இப்ப நான் இருக்கிறேன். காட்டு. ஐயா இங்க இருங்க. எங்களை இழிவுபடுத்தாதீங்க. உங்களால முடிஞ்ச காசு இருந்தா போடுங்க. உனக்கு 100 ரூபா தரேன், கைய காட்டு. போடுனே போடுனே. ஐயா 100 ரூபா தரே இருக்கட்டும். இங்க வாங்க அண்ணே, நீ போடுனே. உங்களால முடிஞ்ச உதவி வேணா பண்ணுங்க. தொழிலை பத்தி நீங்க இழிவா நினைக்காதீங்க. நாங்க இழிவா நினைக்கல. நீ என்ன கையில கிழிக்க மாட்டேங்கிற? பஸ் ஸ்டாண்ட்ல உள்ளவங்களாம் கையில கிழிச்சு ரத்தத்தை எல்லாம் காட்டுறாங்க, நீ காட்டவே மாட்டேங்கிற. இது வயிற்று பொறுப்புக்காக செய்யறோம். இதை யாரும் தவறா நினைக்க வேணாம். ஒரு நகைச்சுவைக்காக பண்றோம். இதை தவறா நினைச்சுக்கிட்டு அதை கமாண்ட் போடுறதுக்கு 15 பேர் தூங்குவேன் சும்மாவே. சார் இழிவுபடுத்தினேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன். அதுவும் சோத்துக்கு வழி இல்லாதவன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன். சம்பாரிச்சு அவங்க வேலையை பார்க்குறேன், அவன் எந்த வேலையும் பண்ண மாட்டேன். சும்மா படுத்துக்கிட்டு. நான் கூட கமெண்ட் பண்ணியிருந்தேன் சூப்பர்னு. நீ பண்ணுவேன், ஏன்னா என்னோட வந்திருக்கையில் அதனால பண்ணுவேன். என்ன சரி, எல்லாம் வயிற்று பொறுப்புக்காக செய்யறோம், ஒரு நகைச்சுவைக்காக செய்யறோம். இதை யாரும் எங்களை இழிவா நினைச்சிடாம, ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம். ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு நாளைக்கு பிச்சை எடுத்து பாருங்க, அப்பதான் தெரியும். இல்ல சொல்றேன், ரொம்ப சிரமம். எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆமா, அதை நம்ம போய் 4 பேர் நீங்க அதை குறை சொல்லக்கூடாது. அவங்க செய்யும் தொழிலே தெய்வம். அதனால் ஏழைக்கேற்ற எள்ளு உருண்டைன்னு சொல்கிற போல உன்னால முடிஞ்ச இது வயிற்று பழப்புக்காக செய்கிறேன் வளர்த்த ஆத்தாக்கா என்பது அடி சிவி சினுக்கருத்து அடி சிவி சினுக்கழுத்து பொண்டாட்டி மகாராணியை காணா. உங்க மகாராணி அவர் தான் கூட்டிட்டு போய் வச்சிருந்தாப்ல. மணி இங்கிட்டு கட்ட கூடாதுயா, முன்னாடி கட்டணும்யா. என் பொண்டாட்டி எங்க? அதிர் கட்ட. என் பொண்டாட்டி எங்க? அது போயிருக்கியா பாவம், அது வவுத்தனால வேற ஆள்கிட்ட போய். என்னது? ஆமா ஏங்க, என்னங்க இது இத்த தண்டியா இருக்கு? என்ன ஏங்க இதுல அடிக்கிறீங்களே, விழுகுதா? நான் ஒரு சாத்து சாத்திட்டு காட்டவா? ரொம்ப பேரை சாத்த வேண்டியதா இருக்குங்க. கொடுங்க. நீங்க எதையும் தவறா நினைக்காதீங்க. அடிமை விழுகாம இவன் யாராவன்? அம்மா ஐயா இருங்க இருங்க ஐயா, நீங்க கொடுங்க. பொண்டாட்டிய தடவாதிய தயவு செய்து சொல்றேன், தடவாதீங்க. அவதான் என் உசுரு. உங்களுக்கு என்ன வேணாலும் எங்க குடும்பத்துல எங்க கிராமத்துல வச்சு உங்களை காப்பாத்துறோம். நீங்க எதுக்குமே கவலைப்படணும். என்ன எதுக்கு குனிய சொல்ற? என்னம்மா என்னைய ஏக்கிற? என்னம்மா 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 என்னைய ஏக்கிற? ஏட்டிக்கு முட்டி அடிக்கிற. கட்டி பிடிச்சி இது பண்ற. ஏங்க அவர் இங்கன குத்துனாருங்க, அதை கேட்க மாட்டேன்ட்டீங்க. என்னம்மா என்ன ஏக்கிற? ஐயா நீ அவளே குத்திக்க. என்னம்மா
என்னம்மா என்னைய ஏக்கிற ஏத்திக்கு போட்டியே என்ன ஏக்கிற என்னடா நடக்குது ஏ வாகான அண்ணே அண்ணே அவங்கள காண்டி உங்களுக்கு கையை எடுத்துட்டு பேசுங்க இருந்தாலும் அண்ணனுக்கு மரியாதை மச்சான். நீங்க கையை எடுத்துட்டு பேசுங்க மச்சான். ஏ வாகான ஏ ஆலமரோ வாகா நானும் பொம்பளையா உங்களுக்கு பாவாடையில பாக்குறதுக்கு அப்படியே ஐயோ என்னம்மா என்ன ஆம்பளை குண்டிய தடையும் வந்து வாக்குறான்டா என்னம்மா என்ன ஏத்திக்க முண்டிய என்னம்மா என்ன ஏக்கிற எதுக்கே பொட்டிய நினைக்கிற போக வேண்டாம் நினைச்சபடி அம்மா நெடுந்தூரம் போக வேணாம் இல்ல மாதிரி ராணி நான் நேத்து சொல்லி கொடுத்தல லெஃப்ட் ரைட்னு அந்த மாதிரியானே. சரிண்ணே சரிண்ணே நீ சொல்லு. என்னம்மா என்ன ஏக்கிற எதுக்கே பொட்டிய நினைக்கிற ரைட்ல அடிச்சு விடு லெஃப்ட் நான் மேல தூக்கி கீழே வச்சாடி முகரே பார்த்து ஆடுங்க ஐயோ என்னப்பா ராணி என்ன இது யாருக்கு நன்றி சொல்றது யாருக்கு முனியசாமி அப்பா நம்ம ஊராட்சி மன்றத்தில் ஒரு குடும்பத்துக்கு நன்றி சொல்றதா எங்க அண்ணனுக்கு சொல்லுங்க. இல்ல இங்க இருக்க இளைஞர்களா நன்றி சொல்றதா உண்மையிலே இந்த இளைஞர்களை பார்த்தோன்னா இன்னைக்கு எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்த சந்தோஷம் ஐயா. அவ்வளவு எதிர்பார்ப்போட ஐயா நீங்க 100 வருஷத்துக்கு நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லையா. இளைஞர்கள் தான் என் உடம்புல ஓடுற ரத்தமும் சரி என் மூச்சா இருக்கிற உயிரும் சரி. எங்க அண்ணன் ஆட்டச்சொரால அவருக்கு நன்றி சொல்லுங்க. இளைஞர்களும் என்னை பார்த்தா தாய் குளங்கள் என்னை ரசிகர்கள் தாய் குளங்கள் இருக்கிற வரைக்கும் எதையும் அஞ்சுவதும் இல்லை இனிமேல் என்னடா ஊவாரு எண்ணெய போட்டு அமுக்குற நல்ல வேளை ராணிகிட்ட நிக்கலையே. வண்டியில நெல்லு வரும் வரும். வண்டியில வண்டியில துண்டில இருந்து வரும். வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டி ஏய் என்னையா இப்படி நிக்கிற? வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் நெல்லு வரும் வண்டியில எனக்கு தாண்டா போட்டது ஏய் ஏய் இஞ்சரு என்னை பத்தி தெரியாது ஏய் 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 எப்பா எப்பா தம்பிடா டேய் இதா அப்ப டேய் இரு இங்க அச்சா டேய் 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 இங்க பாருங்கடா டேய் நீங்க 2 பேரும் இங்க அடிச்சு கிடக்குறீங்க இங்க பாருங்கடா டேய் அட இங்க பாருங்கடா அட பாவியலா ஏய் இங்க பாருங்கடா கொண்டே வருவேன். வேற ஆட்டோ வச்சுக்க. ஏய் மிருதங்க வேணாம்டா நீ போடா. ஏங்க நான் 2 வாசிக்கிறேன் நீ கிளம்பு. ஆல்ரவுண்ட் ஒன்னு வாங்கி கொடுத்தா நல்லா அடிப்பேன் அண்ணா, இல்லண்ணே நீங்க 2 பேரும் ரொம்ப பிஸியா இருந்தீங்களா அதான் நான் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன். கம்மியாக நாங்க என்ன பூம்பாடா ஏய் விழுந்துறோம் அடி அதுக்காக அன்னைக்கு மச்சான் எப்படியாவது ராணியை போடுங்க மச்சான்னு மாவு சொன்னாங்க. இங்க வந்து நான் போடணும் நீ போடணும். அழுகாத விடுறா அழுகாத விடு விடு
அழுகாத அழுகாத, என்ன செய்யறது? நடந்து போச்சு. அண்ணே ஆ? அண்ணே ஓ அவங்க அவனோட போட்டு உன்கிட்ட வரவே பயந்து கிடக்குறா நீ. அவங்க யாரோடையும் போட்டுனே போ முண்டா, அவன் ஆல்ரவுண்ட் வைக்க போறேன். போயிட்டு போனே. எனக்கு அவங்கள பத்தி கவலை இல்லைண்ணே. சரி, அவங்க எனக்கு எதுக்குண்ணே? தேவையில்லை. நீ கையை தொங்க போட்டு பேசுனே. உனக்குன்னு ஒரு மரியாதை நான் வச்சிருக்கேன் மருதமணி. எனக்கு நீ மரியாதை கொடுக்க வேண்டாம்ண்ணே. அண்ணே நம்ம கிராமத்துக்கு மரியாதை விட இந்த ரசிக பெருமக்களுக்கு மரியாதை விடுறேன். மரியாதை கொடுக்கற அவன் கொடுக்க போறேன். அவன் கொடுத்துட்டு போறான். எனக்கு கவலை இல்ல. எனக்கு நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுக்குமே எனக்கு நீ போதும்னே. நீ போன ஒரு நாளைக்கு வந்துட்டு முண்டை நீ கையெடுத்து சாக வேண்டியது. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? மாமா மாமா கேட்டு பேசிட்டியா? ஆ காசை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போ. ஏங்க முந்தா நாள் நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கவே இல்லையே. அது முந்தா நாள், அது பழைய கணக்கு. அங்க யார்ட்ட வேணாலும் கடை சொல்லுவா. ஐயோ அந்த போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன். போய் குளிச்சுட்டு வா போ. ஏய் எதுக்கா குளிச்சுட்டு வச்சுறா? நான் கோயிலுக்கு கூட்டு போறோம்ல. கோயில் கருப்பு கோயிலுக்கு. நான் என்ன பண்ணேன்? மன்னாரு மன்னாரே, மைமையுள்ள மன்னாரு, மச்சா என்ன சொன்னாரு? ஆத்தங்கர ஓரமா உட்கார்ந்து ஆப்பாய் பிரச்சனை அத்தங்கர ஓரமா லாப்பாய்ச்சி பாருங்க. ஆத்தங்கர ஓரமா நண்டு பிடிக்க சொன்னாரு. நகர்த 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 தில்லாலே, தில்லாலே, தில்லாலே. ஏய் ரகிட 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 தில்லாலே, ரகிட தில்லாலே, ரகிட தில்லாலே. மன்னாரு நான் மன்னாரு, மைமையுள்ள மன்னாரு. ஆஹா, இந்த பழச மறக்கலையா? நீங்க அப்படி ஆட வேணாம்னு உங்களுக்கு எவ்வளவு நாளும் தரணும்ன்றீங்க. அப்புறம் என்ன அதுக்கு குண்டிய குண்டி ஆட்டுறீங்க? திடீர்னு வழக்கம் போல வந்துருதுனே. நீ குண்டி ஆட்டணும்னு எனக்கு வேற மாதிரி தோணுதுண்ணே. அண்ணே சாட்டை எடுக்கிறாங்கண்ணே. என்ன கரண்ட் வரல பாருங்க. ஏங்க இதுல பரதநாட்டியம் கத்துங்க. நான் ஒண்ணுமே பண்ணலண்ணே. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம்? பக்கத்தே போக மாட்டேங்க, அவங்க தான் போனாங்க. யார் என்ன வேணும்? இது வந்து நம்ம சித்தப்பா மகன். இங்கு டான்ஸ் ஆடிக்கும் எனது சித்தப்பா மக என் குழந்தையா ராணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அன்பு மைத்துனர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் யூடியூப் புகழ், விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர் அன்பு மைத்துனர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து வேட்டி சட்டை வழங்கப்படுகின்றது. விழா குழுவினர் சார்பிலே நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. பன்னீர்செல்வம் அவர்கள் சார்பாக பன்னீர்செல்வம் சார்பாக அன்பு மைத்தினர் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கே திருப்பு நடிகராக நடிக்கக்கூடிய அன்பு மச்சான் கார்த்திக் அவர்களுக்கு ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கும் அன்பு அப்பா பழனிசாமி அவர்களுக்கும் பன்னீர்செல்வம் தானே. அது என்ன ஒரு எனக்கு தெரியாது, உனக்கு போட்டா நீ சொல்லு. அது அப்பா இந்த துண்டை வேணா போடுங்க. வேணப்பா எப்படி இருக்கேன்? உனக்கு போட துண்டே தேவையில்லை, நான் போத்துறேன் உனக்கு. பெரிய கனவு கொண்டு வந்து அவங்க கடையில துண்டோட முடிச்சுட்டாங்க. அந்த தருவார தனியா 10,000 வச்சிருக்காரு கவர்ல. அது இல்ல மச்சான் மச்சான்னு சொன்னாங்க. இப்படி அரை போய் மோதிரம் போடுவாங்க நினைச்சு. ஐயா நீ வாழ்நாள்னால இன்னுமே மோதிரத்தை நினைச்சே பார்க்க முடியாது. ஐயா விலை கம்மியா இருக்கு. 9,000 காட்டலையும் ஒரு பவனு 9,000 தான். அதை அடவு வச்சு போடுவான். அவங்க காட்டினாங்க ஒரு பாசம். உண்மை, அதே பெரிய விஷயம். அந்த பாசத்துக்கு மேல மோதிரம் வாழ்நாள்லயே மறக்க முடியாது. எங்க மண்டை உள்ள வர உங்களை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன்.
ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். யார் பேசுகிறாங்கன்னே தெரியாது. அத்தனை பேரும் மச்சான் எப்போ வர்றீங்க, எங்கன இருக்கீங்க, என்ன தெரியுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக நாடகம் அட்வான்ஸ் பண்ணதுலேருந்து யாரையும் நேரம் பார்த்ததில்ல. நாடகம் போடணும்னு சொன்னாங்க, ஃபோனில் அக்கௌண்ட் பண்ணாங்க, ஜிபே பண்ணி விட்டாங்க. உண்மையிலேயே ஒரு ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சி. இன்னைக்கு மாதிரி ஒரு சந்தோஷம் என்றைக்குமே இல்லை. உண்மையிலே எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய இந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் எனக்கு நினைவு பரிசு வழங்கிய அன்பு சொந்தங்கள் அருமை மச்சான் இளவரசன் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் இந்த கிராமத்திற்கும் எங்களை எல்லாம் ரசிக்க வந்திருக்கக்கூடிய பக்கத்துல இல்லாமடா சொல்லணும். கையை போடாதே, உன்னை தங்கச்சி வேணும். நான் தினமும் கை விடுறதான வேலை. நீ கை விடுற, நான் கை விடுறது. பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் சக்கியமங்கலம் கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய குடும்பத்தார்களுக்கும் எங்களை எல்லாம் ரசிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய என்னுடைய உயிர் சொந்தங்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் என்னுடைய தாய் குளங்களுக்கும் மற்றும் இராணுவ வீரர்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் எங்களை எல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய உண்மையிலே யூடியூப் சேனல் இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு, அதுலேயும் மருதமணி இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்க முடியாது. இந்த யூடியூப் சேனலை வச்சுட்டேன் இந்த அளவுக்கு. இன்னைக்கு சக்கியமங்கலத்தில் சொந்தம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாலே யூடியூப் சேனலை வச்சுட்டேன். சக்கியமங்கலத்திலே சொந்தம் ஏற்பட்டிருக்கு. அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி அருணாச்சலம் அவர்களுக்கும் அன்பு தம்பி கீழக்கொடுமலூரை சேர்ந்த கனி அவர்கள் சார்பாகவும் என் கலைக்குழுவின் சார்பாகவும் உண்மையிலே நாங்கள் மட்டும் கட்டிக்காரங்கள எங்களோட 10 பேரும் ஒத்துழைச்சாத்தான் இந்த நாடகம் நல்லா இருக்கும். எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் நான் உண்மையிலே உங்கள் ஒவ்வொருத்த காலையும் தொட்டு கூட கும்பிட்டு கூட இன்னைக்கு வரலாம். உண்மை, அதெல்லாம் பெரிய விஷயம். அவ்வளவு எனக்கு ஒரு சந்தோஷம். தொட்டு கும்பிட்டு வந்துடலாம், ஆனால் நாடகம் முடிஞ்சவங்க அதுக்காக மொத்தமாக கும்பிட்றேன். உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி. வணக்கம். மன்னாரு மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு என்ன சொன்னாரு, ஆத்தங்கர ஓரமா கையடிக்க சொன்னாரு. அது காரக்குடி பக்கத்தில கரணிவாச ஊருக்கு கொண்டே ஒரு அந்த மணிக்கு என்னண்ணே ஆளை வச்சு நான் ஒரு ஆள் அடிக்கணும்னால ஆளை வச்சு அடிப்பேன்டா அவனைய. ஏன்னா என்னாச்சுண்ணே? ஏன் காரக்குடி எங்க இருக்கு? கார்சேரி பக்கத்துல. அப்படி பாடு சக்கியமங்கலம். கார்சேரி பக்கத்தில சக்கியமங்கலம் ஊர் இருக்கு. எந்த ஊர்? அண்ணா திண்டைகள் நாட்டுக்கோழி திண்டை இதை திண்ட மாதிரி. அண்ணே நான் சோறு தின்னுட்டா பேரை மறந்துடுவேனே. சோறு தின்ட்டா பேரை மறப்படா. நாட்டுக்கோழி உலகெல்லாம் பிராயில் அப்படியே கலக்கி வச்சு ரசமா ஊத்தணும். நாட்டுக்கோழி அடிச்சு அப்படியே சுக்கா வரவல திண்டையில எது என்ன ஊரோ வாயில கோச்சிராதிய. என்ன ஊருன்னு இது? கார்சேரி பக்கத்துல. கார்சேரி சக்கியமங்கலம் கிராமத்துல. அங்க சொல்றேன். டான்ஸ் வேணாம் நீ போ. இல்ல 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 அண்ணா அண்ணா மருதமணி அண்ணா 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 இங்க இருங்க, இங்க பாருங்க அண்ணா 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 என்னைய பாருங்க, என்னைய பாருங்க. இந்த 2 பசங்கள சேர வேணா நீங்க நம்பலாம். என்ன நம்ப அவங்களாவது கையத்தான் தடவுனாங்க. நீ எதை தடவைன்னு எனக்கு தெரியும். நீ பெட்டி அமுக்குற மாதிரியே தடவடா. உன்னை பத்தி தெரியாது எனக்கு. அவர்தான் மாமாவா? யாருமா சித்தப்பா? அதுல யாருமே இந்த கூட்டத்திலே உனக்கு சித்தப்பா அண்ணன் தம்பி லூசு முண்டா என்ன சித்தப்பாங்கறாடா? வாங்க மாமா. இப்ப அவர்தான் மாமாவா? அப்படிங்களா? அது கார்சேரி பக்கத்திலே சக்கியமங்கலம் ஊர் இருக்கு. ஆமா ஆமா. கார்சேரி பக்கத்திலே சக்கியமங்கலம் ஊர் இருக்கு. சக்கியமங்கலம் பக்கத்திலே சுப்பரம் சக்கியமங்கலம் பக்கத்திலே. சக்கியமங்கலம் பக்கத்துல நீ சட்டியை கட்டிடுவாளே. சங்கிமங்கலம் பக்கத்திலே சுப்பிரமணி டீ கடை இருக்கு. அங்க 2 போண்டா 10 ரூபா உனக்கு தெரியுமா? அத பக்குவமா வாங்கி பாரு, அது புரியுமா? அங்க 2 போண்டா 10 ரூபா உனக்கு தெரியுமா? பக்குவமா வாங்கி தரேன்.
மொத்தம் இந்த பிள்ளைய 2 பேரும் பிடிச்சி அது புடி குஞ்சாயி போச்சு. அது நல்லாத்தான் இருக்கு. ஏய் எங்கடா 1 1 2 கிலோ அடிவத்து போடுவேன். 1 1 3 கிலோ ஆக மொத்தம் 6 கிலோ. கொண்டு ஒவ்வொன்றும் 10 கிலோ சொல்லுங்க, தூக்கிட்டு போறேன். எனக்கு நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போத்தடி அத்தா அத்தா பச்சை கிளி. ஐயோ என் பாவடை கிழிக்காம விட மாட்டேங்க போல. ஆஹாஹா சொல்றியா மாமா? ஐயோ சவும் பாவலடா, அது வேற மாதிரி வரண்டா. பூம்பாவா எது பூம்புல் பூம்புல் இரு, நீ என்ன பண்ண? பூம்பாவா அதுக்கு அந்த ஆள் பரவாயில்ல. அவர்தான் எனக்கு வாத்தியாரு. பூம்பாவா பூம்பாவா இவன் தவறு தவறா பாடுறான்டா. பாட்டு எடுக்கிறாங்க பாரு, எவ்வளவு பணம் செலவழிச்சு. மாலை மாறுதா மாலை. என்னைய விழுந்து கடிக்க வர்றாப்ல. இந்த பிள்ளைய கட்டிக்க போறேன் யோகாரன்டா. உண்மையிலேயே நீங்க வந்ததுக்கு மச்சான் இளவரசனத்தை நன்றி சொல்லணும். யா அவரே உன்னை போட சொன்னாரு. என்னது? அட அவர்தான் நாடகத்துல உன்னை போட சொன்னாரு. நாடகத்துலயாங்க? ரூம் சாவி கொடுத்தாரு எதுக்கு? எங்கயா? அதுக்கு தானா? இப்படி ஒரு மச்சான உலகத்திலே பார்க்க முடியாது. மச்சான் வாங்க ரூம்ப காமிக்கிறேன். ஏய் இதெல்லாம் யூடியூப்ல போடுங்கப்பா. ஏய் மருதமணிக்கு இளவரசர் ரூம் பிடிச்சி விட்டாரு. அண்ணே எனக்கு ஒரு நாள்னே அண்ணே எனக்கு ஒரு நாள்னே கும்புறேன். மச்சான் எனக்கு மட்டும்தான். அண்ணே உங்களுக்கு டீ பலரை வாங்கிட்டு வரேன். ஏங்க நான் ஒருத்த நாடு பக்கம் நாடத்துக்கு போகணுமே. ஒருத்த நாளும் மயில புடுங்கின நாடெல்லாம் போவேன் நானே. இன்னைக்கு நாடா இருக்கியா? நாடா தானே நம்ம நாடகத்துக்கு போடுறோம். இல்லைன்னா உன்னை தொடவா சங்கீத வித்துறேன். எங்கும் புகழ்த்துவங்க, இங்கு நான் துவங்க அன்னையான சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. ஏய் சரி வாடா, அடிக்க மாட்டேவா. ஏய் கார்த்தி என் காசை கொடுங்க, நான் போறேன். என் சம்பளத்தை கொடுங்கப்பா. ஓயாம கட்டி பிடிக்கிறே 2 பேரும் சேர்ந்து. காசை கொடுங்க, நான் போறேன். ஏய் இவ்வளவு நேரம் அதிகமா கட்டி பிடிச்ச நீந்தாயா? உன காசை கொடுயா வெண்ண. நான் தான் பாத்துக்கிறேன், தொடவே இல்லை அவன். ஏய் இவ்வளவு நேரம் கட்டி பிடிச்சது கூட நீ சைடுல குத்துற, நேரா கூட குத்த மாட்டேங்கிற. நேரா காசை குடுறா. நான் நேரம் குத்துனாலும் சரியில்லை இருந்தாலும் சொல்லு, அதுக்கு சைடுல குத்திக்கிறேன். ஏய் ஏய் குடுறாங்க, என் காசை குடுறா. ரூமை கட்டுங்கடா, நான் போறேன். ஐயா இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர் வந்திருக்காங்க. ஆமா. சும்மா லேஜ்பட்ட நடிகர் வரல. ஒரு குத்து குத்து ராசபாட்டு செங்குட்டுவன், நல்லா பாடக்கூடிய நம்ம தம்பி வெங்கடேஷ், வெங்கடேஷ், நல்லா பாடக்கூடிய நம்ம ராசாத்தி, இவங்கெல்லாம் உண்மையிலே பெறைக்கு போட்டு வச்சிருக்கு. உண்மை உண்மை. அவங்கள விட்டு நம்ம ரசிக்கணும். நம்மளா ஆடிக்கிட்டு இருக்க கூடாது. அப்புறம் வந்து எல்லாரும் கலந்துக்கிட்டு ஆடுவோம். ஓகே ஓகே ஆனா ஓகே. யாரும் போயிடாதீங்க. இன்னைக்கு விடிய விடிய இருந்து நாடகம் பாக்குறீங்க. நல்லா ஆடுங்க. என்னை பத்த தாய் குளங்கள்லாம் யாரும் போயிடாதீங்க. அதெல்லாம் யாயா போறாங்க? அதெல்லாம் யாரும் நம்ம ரூமை காலி பண்ணி போனாத்தேன். அப்படியே போக ஆசைப்பட்டீங்கன்னா ஆளுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு போங்க. ஐயா அப்படின்னா யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. சம்பளத்தை எப்பயா கொடுப்பிய? ஏமா நல்லா ஆடுங்க. என் பழம் பூராமே உனக்கு தானே. பணம் என்னத்துக்கு எனக்கு? சம்பளம் பூராமே. நல்லா ஆடுங்க. ஹலோ நல்லா. இப்ப எங்கும் புகழ்ந்தோம். எங்கும் புகழ்த்துவங்க, இங்கு நானே கிரகம் பிடிச்சானே. இவன்ட்ட நிக்கவே முடியலையா? இளைஞர்கள் விருப்பத்துக்காக, இளைஞர்கள் விருப்பத்துக்காக. டேய், சாமியிலே முனியா பார்த்திருக்கேன். அது என்ன குண்டி ஐயா? அது அந்த சாமிதே. நான் கும்புற சாமி வரும் அந்த சாமி. அதான தலைவா? எங்கும் புகழ்த்துவங்க, எங்கும் புகழ் துவங்க, இங்கு நான் துவங்க. இங்கு நானும் தொங்க. டேய், இங்கு நான் துவங்க. அன்னையான சுந்தரியே யான தங்கமே, தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கணமே. எங்கு புகழ்த்துவங்க, இங்கு நான் துவங்க, இங்கு நான் துவங்க. அன்னையான சுந்தரியே யான தங்கமே, தவிக்க விட்டு தேவதைய கணமே.
எல்லாரும் இருக்க சொன்னேன். ஏன்னா அந்த நாடகத்துக்கு நான் பணத்தை கட்டிக்கிறேன். ஆ, ஆ. நீ மூட கட்டிட்டு போங்கப்பா. ஏய் அவங்க ரொம்ப கம்பெனி கொடுக்குறாங்கடா. ஆ, நம்மளுக்கு டான்ஸ் போட்டிருக்கா, அவங்களுக்கு டான்ஸ் போட்டிருக்கா. அதுதான் எனக்கு உனக்கு தூங்கையில் சொன்னாங்க. அதான் கேட்கல. யார் ஊரு? நம்ம ஊரு, யார் மைக் செட்டு? நம்ம மைசெட்டு, அப்ப இது யாருக்கு சொந்தம்? நம்ம வீட்டு. நம்ம ஊர் தானே. நீங்க அப்ப நான் இறங்கி போயிட்டு வாமா. இல்லம்மா. என்ன எதுக்கு இறங்கி போச்சு? ஏய் ஆமா எல்லாம் நம்மளுக்கு சொந்தம் தானே. ஐயா, அப்படின்னா 1.5 மாசம் ஆகும்டா. ஐயோ இறங்கி போட்டோன்னா அங்கே வர புண்ணகை அப்படியே சிரிப்பா இறங்க. அதனால அம்மா, உங்களை காதல் பண்ணலான்னு திஸ் இஸ் லவ். ஆமாடா. ஓகே. ஐ தும் சே பியர் கர்த்தே. என்னடா சொல்ற ஒண்ணும் புரியல. ஐ தும் சேவா. இவர் சொல்லுவார். என்ன சொல்ற புரியலையா? இவர் சொல்லுவார், நான் பேச பேச அவர் சொல்லுவார். அவர் ரொம்ப உன்னை விரும்புறாரு. அப்படிங்களா? ரொம்பனா எப்படி? டிக்கரோ டிக்கோ. ஒரு நாளைக்கு 2 தடவையா? அதுக்கு மீறி முடியாதுன்னா அது இதான் correct. நான் சொல்றது என்ன சொல்றேன்? 2 நாளைக்கு எப்படி முடியும்? உனக்கு புரியல இல்ல? புரியலைன்னா நான் என்ன சொல்றதா சரிண்டோனா. சரி, சரி. என்ன நான் ஒரு நாளைக்கு 2 தடவை காங்கட்டு போடுவாரா? ஜிக்ரோ மக்கா. அப்படின்னா என்ன தெரியுமா? தெரியலங்க. உன் சிமுண்டு முடிய பிரிச்சு வைப்பேன். தம்பி, இதுக்கு வந்து விளக்க சிவன முடியா? நீங்க 2 பேரும் கட்டட வேலை பார்த்து சீர்பா டூர்பா. இப்ப என்ன சொல்றேன் தெரியுமா? உன்னாட முடியலைன்னா உங்க அக்காளையும் கூப்பிட்டு வருவேன். கலவை தட்டு தூக்கி கொடுக்க. கை விடுறா மருதமணி, நீ தாண்டா என் தெய்வமே. சிக்கா நொக்கா மக்கா. அப்ப என்ன சொல்றேன் தெரியுமா? பகல்ல 2 தடவை, நைட் 1 தடவை காங்கட்டு காய போடுவாராம். ஏன்னா ஒரு மதுரை டாக்டர். ஜிர்கா சீமாரோ. தெரியுதாப்ப? நைட்டை பூரா அமுத சொல்றேன் இப்பயே. உங்களை நம்பி இருக்கிறவங்க இந்த 4 பேரை நம்பி இருக்கலாம். ஆமா, அவங்க செத்ததாலே அடிக்கிறாங்க, கிளப்பி அடிப்பாங்க தானே. நீங்க 2 டீப் தானே இருப்பீங்க. வாங்க 4 பேரையும் கூட்டிட்டு போறேன். அவங்க 2ஆம் ரவுண்டு தூங்கிடுவாங்க. வேற யார நோங்க சொல்றீங்க? எங்களுக்கு வருமா? அதனால உங்களை காதல் பண்ணலான்னு இருக்கேன். மூக்குல வந்துட்டா என்னது? அது காதுல வந்துட்டா. ஏய், உள்ள பாக்குறியா? என்ன மச்சான் தொங்குது? என் காதல் இப்படி காதலிமா? காதல் அவர் பண்றாருங்க. காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? புத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? முழுமையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே காட்சி தோன்றுமா? வேறு கண்ணே காமம் வேறு பெண்ணே தேகம் தேடும் காமம் தெய்வம் தந்த காதல் இடையில் 2 கோடு அதுதான் ரொம்ப பாடு கோடு கோடு உன்னை தாண்ட மாட்டேன் தாண்ட சொல்லி உன்னை தூண்ட மாட்டேன் பொது இடை விடாமலும் அகம்படாமலும் கட்டில் தூவ நீ கையாளமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே காட்சி தோன்றுமா? காதல் வேறு கண்ணே காமம் வேறு பெண். லாலா லாலா இங்க தரவா அங்க தரவனாலும் பவர் கூட. காதல் வேறு கண்ணே காமம் வேறு பெண்ணே தேகம் தேடும் என்னடா மொத்தமா என்ன எனக்கு வந்து காம்பவுண்ட் சேர் மாதிரி நடந்துக்கிட்டாங்க. காதல் வேறு கண்ணே காமம் வேறு பெண்ணே தேகம் தேடும் காமம் இது தெய்வம் தெய்வம். என்ன பாட்டு மறந்து போச்சா? இல்லடா,
லேடிஸை தடவனா புத்தி மாறிடுச்சு. என்ன வரிடா வர? காதல் காதல் வேறு கண்ணே காமம் வேறு பெண்ணே. அந்த பலாப்பழத்தை தண்டிடா. காதல் வேறு கண்ணே. எத்தனை தாண்டா காதல் இருக்குன்னு எப்பதான் அடுத்த வரி பாடுவேன்? வரும் இன்னும் நேரம் இருக்குல்ல. காதல் வேறு கண்ணே காமம் வேறு பெண்ணே தேகம் தேடும் காமம்